ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மர்மமும் திகிலுமா இருக்கும் ஹாரர் ஸ்டோரி தான் சொல்ல போறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். கதையின் தொடக்கம் கதை ஆரம்பிக்குது சாரா என்ற ஒரு பெண்ணோட. ஒரு இருட்டான அறையின் ஓரத்துல சுவரில் தொங்கி கிடக்கும் பழைய புகைப்படத்தையே பார்த்து கொண்டே இருந்தாள். அறை முழுக்க சத்தம் இல்லாம இருந்தது. ஆனா திடீர்னு யாரோ சாரா இன்னும் கூப்பிட்ட மாதிரி குரல் கேட்டுச்சு. சாரா உடனே திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. அந்த குரல் மீண்டும் கேட்டுச்சு. இந்த முறை அந்த குரல் ஒரு பெயரை சொன்னது. அந்த பெயரை கேட்ட உடனே சாரா உடம்பு முழுக்க நடுங்கிச்சு. கண்கள் பெரிதா திறந்து பயந்துட்டாள். அந்த பெயர் யாருடையது? ஏன் அதை கேட்டதும் அவளுக்கு பயம் வந்தது. இதுதான் நம்ம கதை தொடக்கம். சாராவோட வாழ்க்கை. சாரா ஒரு சிறிய கிராமத்துல வளர்ந்தவள். அவளுக்கு நல்ல படிப்பும் நல்ல கனவுகளும் இருந்தது. கல்லூரி முடிச்சதும் பெங்களூரில் ஒரு தனியார் கம்பெனியிலிருந்து இன்டர்வியூ வாய்ப்பு வந்தது. சாரா தன்னம்பிக்கை உடையவள். சரி தப்புனா தப்பு, சரியுனா சரின்னு நம்பிக்கை வைக்கும் பெண். அப்பாவோட சேர்ந்து பெங்களூருக்கு போய் இன்டர்வியூக்கு போனாள். இன்டர்வியூ முடிச்சதும் மகிழ்ச்சியோட அப்பாவிடம் சொன்னாள், வேலை கிடைச்சிருச்சு அப்பா. ஆனா அப்போ அவளுக்கே தெரியாது, இப்பதான் அவளோட வாழ்க்கையில மிகப்பெரிய மர்மமும் திகிலும் ஆரம்பிக்க போகுது. ஹாஸ்டல் வாழ்க்கை. சாரா அப்பாவோட சேர்ந்து ஒரு ஹோட்டலில் தங்கினாள். அடுத்த நாள் ஹாஸ்டல் தேட ஆரம்பிச்சாங்க. அவளுக்கு கம்பெனிக்கு அருகே ஹாஸ்டல் கிடைக்கல. தூரமா இருந்தாலும் ஒரு ஹாஸ்டலுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்பா சாராவை அங்கே விட்டு ஊருக்கு கிளம்பினார். ஆனா அந்த ஹாஸ்டல் வாழ்க்கை சரியா அமையவே இல்லை. ரூம்மேட்ஸ் 3 பேர் இருந்தாலும் யாரும் சாராவோட பேசவே இல்லை. சுத்தமா இல்லை. சாப்பாடும் சுமாரே. சாரா அடிக்கடி அம்மாவிடம் அழுது சொல்லுவாள், அம்மா இந்த ஹாஸ்டல் எனக்கு சரியா இல்லை, மாத்தணும். ஒரு நாள் சாரா அம்மா அப்பா அவளை பார்க்க ஹாஸ்டலுக்கு வந்தாங்க. ஆனா அங்கே கேட்குறவங்க சொன்னாங்க, சாராவா? இங்க அந்த பேர்ல யாரும் தங்களையே. அம்மா அதிர்ச்சி. வார்டனிடம் கேட்டா அவரும் அதே மாதிரி சொன்னாரு. அம்மா கலங்கி நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்டது, அம்மா இந்த ஹாஸ்டல் எனக்கு சரியா இல்லை, வேற பார்க்கணும். அந்த குரல் நிஜமா? சாராதானா அல்ல சுத்தமா கற்பனையா? யாருக்கும் புரியல. பிஹெச்கே வீடு. மறுநாள் வேலைக்கு போகும் வழியில் சாரா ஒரு போர்டு பார்த்தாள். 1 பிஹெச்கே வீடு வாடகைக்கு. அவள் கதவை தட்டினாள். கதவை திறந்தவர் லதா என்ற பெண். அவள் சிரிப்பு இல்லாமல் சொன்னாள், இங்க வீடு எதுவும் வாடகைக்கு இல்ல. கதவை மூடிட்டாள். சாரா திரும்பிச் செல்லும் போது பின்னால் இருந்து மற்றொரு குரல், நீங்க யாரு? எதுக்காக வந்தீங்க? அவருதான் அந்த வீட்டு ஓனர், மணி. அவர் சொன்னாரு, வீடு கிடைக்கும், ஆனா சில கண்டிஷன் இருக்கு, ஒத்துக்கிட்டாதான் கொடுக்க முடியும். வித்தியாசமான விதிமுறைகள். மணி சொன்ன விதிமுறைகள் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. லதா அனுமதி இல்லாமல் மேல் மாடி போகக்கூடாது. இரவு 11 மணிக்கு பிறகு வெளியே போகக்கூடாது. வீட்டுக்கு வரும் யாரும் 10 நாளைக்கு மேல் தங்கக்கூடாது. அதை சொல்லி கொண்டிருக்கும்போது பக்கத்துல சோஃபாவில உட்கார்ந்திருந்த லதா பயந்த முகத்தோட சாராவையே பார்த்து கொண்டிருந்தாள். சாரா குழப்பமடைந்தாலும் வீட்டை பார்த்துட்டு தான் முடிவு செய்யணும் என்று நினைத்தாள். அடுத்த நாள் காலை மணி வீட்டை பார்ப்பதற்காக சாராவை அழைத்துச் சென்றார். மாடிப்படி ஏறும்போது மேலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. சாரா பயந்து நின்றாள். மணி சிரித்தபடி சொன்னார், பரவாயில்ல, அது பக்கத்து வீட்டு பூனைதான். ஆனா மீண்டும் சத்தம். இந்த முறை யாரோ பேசுவது போல் இருந்தது. மணியின் முகம் மாறிச்சு. அவர் சொன்னார், அது என் மனைவி. அவளுக்கு டெர்ரஸ் யாருடனும் பகிர்ந்து கொள்ள பிடிக்காது. சாரா மேலே பார்த்தாள். ஆனா அங்கே யாரும் இல்லை. யாரோ பார்த்து கொண்டிருப்பது போல. வீட்டிலிருந்து வெளியேறும்போது சாராவுக்கு ஓர் உணர்ச்சி. யாரோ மேலிருந்து அவளை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி. அவள் மேலே பார்த்தாள். ஆனா அங்கே யாரும் இல்லை.
சாரா எப்போதும் அந்த வீட்டில் சுவரில தொங்கும் பழைய படத்தையே பார்த்து கொண்டே இருப்பாள். அவளை கூப்பிட்ட குரல் யாருடையது? அந்த பெயர் யாருடையது? ஏன் அதை கேட்டதும் சாரா நடுங்கினாள்? அந்த வீட்டின் உண்மையான மர்மம் என்ன? அதுக்கெல்லாம் விடை தெரியணும். அடுத்த பாகத்துல பார்க்கலாம் காய்ஸ்.